இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பீட்டர் கிளேவர் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இவர் பிறந்தது ஸ்பெயின் தேசத்தில். பிறந்த ஆண்டு 1558. இவர் ஒரு சேசு சபை துறவியாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதற்கு பிறகு இவருக்கு கொடுக்கப்பட்ட பணி என்பது, அவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து நீக்ரோ என்று சொல்லப்படுகிற கருப்பு இன மக்களை ஐரோப்பாவிற்கு அடிமை சந்தைக்கு கடத்தி வந்து கொண்டிருந்த ஒரு நேரம். அந்த ஆப்பிரிக்க கண்டத்து மக்களை விலங்குகளைப் போலவும் வாங்கி விற்கிற பொருட்களைப் போலவும் அந்த ஒரு காலச்சூழலில் மக்கள் நடத்தி வந்தார்கள். அந்த நீக்ரோ மக்களுக்காக, கருப்பின மக்களுக்காக பணி செய்ய அனுப்பப்பட்டவர் தான் இந்த புனித பீட்டர் கிளேவர். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களை விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி, அதே நேரத்தில் மருத்துவ உதவிகளையும் செய்து, அதோடு கூட மனித உரிமையையும் நிலைநாட்டியவர் தான் இந்த புனித பீட்டர் கிளேவர். அன்புமிக்கவர்களே, ஆப்பிரிக்க மக்களுடைய பாதுகாவலராகவும் அதே நேரத்தில் மனித உரிமைகளை பாதுகாத்த ஒரு புனிதராகவும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் இருக்கிற இடங்களில், பணி செய்கிற இடங்களில் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்க இறைவன் ஞானத்தையும் மனதிடத்தையும் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வலது கை சூம்பிய ஒருவரை கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் அங்கிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும், இந்த ஓய்வு நாளில் இயேசு இந்த மனிதனை குணப்படுத்துவாரா? குணப்படுத்தினால் அவர் மீது பழி போடுவதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. அவர் மீது குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்களை உணர்ந்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சட்டங்களையும் தாண்டி மனித நேயம் என்பது மிக முக்கியமானது, இரக்கம் என்பது மிக முக்கியமானது, அதோடு கூட ஓய்வு நாளுக்கும் நானே ஆண்டவர் என்பதை மெய்ப்பிக்கும் விதமாக அந்த இடத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்கிறார். எது நல்லது? ஓய்வு நாளில் நன்மை செய்வதா, தீமை செய்வதா? உயிரை காப்பதா, உயிரை எடுப்பதா என்கிற ஒரு கேள்விக்கு மறைநூல் அறிஞர்களாலும் பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்கள் எந்த வகையில் பதில் சொன்னாலும் அந்த இடத்தில் மக்களிடையே அவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வலது கை சூம்பியவரை மக்கள் நடுவே எழுந்து நிற்க சொல்லுகிறார் என்பதை நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அங்கு இருப்பவர்கள் அனைவரும் பார்க்கும் விதமாக உமது கையை நீட்டும் என்று சொல்லி வலது கை சூம்பியவரை முற்றிலும் குணப்படுத்தி அனுப்பியதாக இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, முதல் செய்தியாக சடங்கு சம்பிரதாயங்களை தாண்டி மனித நேயத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன். இரண்டாவது ஒரு செய்தியாக அந்த பரிசேயர்கள் முன்பாகவும் சதுசேயர்கள் முன்பாகவும் மக்கள் கூட்டத்தினர் முன்பாகவும் வலது கை சூம்பியவரை எழுந்து நில்லும் அப்படி என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மையில் இருந்த அந்த ஒரு மனிதரை, தான் பாவி என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருந்த அந்த மனிதரை மக்கள் முன்பாக உயர்த்தி தன்னம்பிக்கையை அவருக்கு கொடுத்து உடல் நோயினின்று விடுதலையையும் அதே நேரத்தில் மன நோயினின்று விடுதலையையும் அதே நேரத்தில் பாவத்திலிருந்து விடுதலையும் கொடுத்து அந்த மனிதரை உண்மையான சுதந்திரத்தோடு அந்த இடத்திலிருந்து குணப்படுத்தி அனுப்பியதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகம் நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களை, 2 நாட்களாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அரசு பள்ளியில் ஊக்க பயிற்சிக்காக தலைமைத்துவ பண்புகளை பற்றி பேசுவதற்காக சென்ற ஒருவர் அங்கே அறிவியலுக்கு எதிராகவும் பகுத்தறிவுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் ஏழை பணக்காரனாக இருப்பது, உயர்ந்தவன் தாழ்ந்தவனாக இருப்பது, பார்வையற்றவர்களாக இருப்பது, உடல் நோயோடு இருப்பவர்கள், பார்வையற்றவர்களாக இருப்பவர்கள், செவித்திறனற்று இருப்பவர்கள் தங்களுடைய முற்பிறவியில் செய்த பாவத்தின் காரணமாக தான் இந்த பிறவியில் இந்த தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்று முற்றிலும் அறிவுக்கும் முற்றிலும் பகுத்தறிவுக்கும் முற்றிலும் மனித நேயத்திற்கும் எதிராக பேசிய ஒரு கருத்திற்காகவும், மூன்றாவதாக இதை தட்டி கேட்ட மாற்றுத்திறனாளி ஆசிரியர் ஒருவரை
பொதுவெளியில் அவமானப்படுத்தியதற்காகவும் அந்த நபரை தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது. அரசு நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்திருக்கிறது. இந்த உலகத்தில் நான் முற்பிறவியில் செய்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் ஏழையாக இருக்கிறேன், பெண்ணாக பிறந்திருக்கிறேன், இந்த இனத்தில் இந்த ஜாதியில் பிறந்திருக்கிறேன், பார்வையற்றவனாக பிறந்திருக்கிறேன், எனக்கு ஏற்பட்டிருக்கிற நோயின் காரணம் நான் முற்பிறவியில் செய்த பாவம்தான் அப்படி என்று இயேசு வாழ்ந்த காலத்தில் செய்த மக்களை அடிமைப்படுத்திய அதே அடிமை மனநிலையை இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் கை சூம்பிய அந்த மனிதன் தன்னுடைய பாவத்தின் காரணமாகத்தான் இந்த நோய் அவனுக்கு வந்திருக்கிறது என்று பரிசேயர்களும் சதுசேயர்களும் நம்பினார்கள். அதன் ஒரு காரணமாகவே தாழ்வு மனப்பான்மையில் தான் ஒரு பாவி என்று நினைத்து கொண்டிருந்த அந்த வலது கை சூம்பியவரைத்தான் ஆண்டவர் அனைவர் முன்னிலையிலும் எழுந்து நிற்கச் செய்து, நீ கடவுளின் மகன் என்கிற கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன், கடவுள் உன்னை அன்பு செய்கிறார், அவர் உன்னோடு உடனிருக்கிறார், அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள் என்று தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் முழு சுதந்திரத்தோடு அந்த வலதுகை சூம்பியவரை நமது ஆண்டவர் குணப்படுத்துகிறார். எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த தகுதியோடு இந்த மனித வாழ்வை வாழ வேண்டும். நாமும் மகிழ்வாக இருக்க வேண்டும், நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மதிக்க வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், உண்மையான மனித நேயம் மிக்கவர்களாய் வாழ வேண்டும் என்கிற அழைப்பை ஏற்று ஒவ்வொரு நாளும் இறை பிரசன்னத்தில் நடந்து மனித நேயமே உண்மையான வழிபாடு என்று நம்முடைய அன்றாட வாழ்வில் பிறருக்கான ஒரு வாழ்வை வாழ இறைவனிடத்தில் இன்றே மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.